பறந்து விரிந்திருக்கும் சாத்தனூர் அணை பகுதியில் மீன்களை பிடித்து விற்கும் பணியினை தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம் கவனித்து வருகிறது. இதற்காக 40 மீனவ குழுக்கள் இயங்கி வருகின்றன. இவர்கள் நாள் ஒன்றுக்கு சுமார் 200 முதல் 250 கிலோ வரை மீன்களை பிடித்து விற்பனை செய்து வருகிறார்கள். 1 கிலோ மீன் பிடிக்கும் ஒருவருக்கு 30 ரூபாய் கூலியாக வழங்கப்படுகிறது. பிடிக்கப்படும் மீன்கள் திருவண்ணாமலை, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 கிலோ 140 ரூபாய் என விற்பனையாகின்றன. இந்நிலையில் மீன் வளர்ச்சிக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வேப்பூர், தனிப்பாடி போன்ற ஊர்களை ஒட்டிய பகுதிகளில் மிகப்பெரிய வலைகளை கொண்டு மீன்களை பிடிக்கும் செயல் அரங்கேறி வருகிறது. இதனை நேரடியாக பதிவு செய்தது புதிய தலைமுறை. மீன் வளர்ச்சிக் கழக கண்காணிப்பு படை அதிகாரிகள் செல்லும் நேரத்தில் வலைகளை விட்டுவிட்டு தப்பிச் செல்லும் அவர்கள் சில நேரங்களில் அதிகாரிகளை தாக்கவும் முற்படுகிறார்கள். மீன் வளர்ச்சிக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 500 கிலோ வரை மீன்கள் திருட்டுத்தனமாக பிடித்துச் செல்லப்படுவதால் ஆண்டொன்றுக்கு 3 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வலையில் இருக்கிற மீனையும் கட்டிக்கிட்டு போயிடுறாங்க, வலையும் கறந்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ எங்கள் உடம்பு துடுப்பு முதலானது எங்களுக்கு தான். இப்போ வாங்குறோமா அந்த துடுப்பு முதலானது எங்கள் பொருள் தான். 1 கிலோவுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க. வலை போடுறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் 1-2 இருந்தாலும் மீனும் கடிக்கும் போயிடுறாங்க. அப்புறம் அதனால் எங்களுக்கு பயந்துக்கிட்டு ராவில் படுத்தாலும் பயமாக இருக்குது, ஏன்னா பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்புறம் மீனும் கம்மியாக தான் வருதுங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறது? நாங்கள் ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக மீன் பிடிக்கிறோம். இங்கே வந்து மீன் பிடிக்கும்போது வேப்பூர்காரங்க வராங்க, அடிக்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, வலையை பிடிக்கின்னு போயிடுறாங்க. கோயம்பள்ளி சுற்று பக்கத்து அனைத்து பகுதிக்காரம் வராங்க, மீன் எடுத்துன்னு போயிடுறாங்க, வலையை எடுத்துன்னு போடுறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஒரு மாதமாக நாங்கள் காவல் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்கிறோம். சரி, எப்படியாவது வலையாவது பாதுகாப்பாலாம், நம்ம பயிரும் தான் கிடைக்கல, இதையாவது பாதுகாப்பாலாம் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் அச்சப்பட்டுன்னு நைட்டில் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கணும், இந்த திட்டு மீன்காரக்கோசரம் பயந்துக்கணும் இருக்கிறோம். வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மனது வைத்தால் மீன் கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியும் என்பதே பலரின் கருத்தாக இருக்கும் நிலையில் இவ்விவகாரத்தில் அரசு உரிய கவனம் செலுத்தி இழப்பை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலையிலிருந்து கோவிந்தராஜுலு.